ஓகே. ஸோ நம்ம இப்போ M1ல என்னடா பார்த்தோம்? கரன்சி, காயின்ஸு அண்ட் டிமாண்ட் டெபாசிட். அடுத்தது M2 அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, இந்த M1ல இருந்த எல்லா ஐட்டமும் அதில் இன்க்ளூட் ஆகும். ப்ளஸ் அது இல்லாமல் சேவிங் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் பேங்க்ஸில் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க்கில் சேவிங் டெபாசிட்டா ஓகேவா? ஸோ சேவிங் டெபாசிட்டா பப்ளிக் என்னென்னலாம் போட்டிருக்காங்களோ தட் அண்ட் ஆல் இன்க்ளூடட் இன் த ஃபார்ம் ஆஃப் த M2. சரியா? அடுத்தது M3ல பார்த்தீங்கன்னா இந்த M2ல இருக்கிற ஐட்டம்ஸ். ஓகே, அப்போ M1 M2 எல்லா ஐட்டமும் இன்க்ளூட் ஆகும். ப்ளஸ் டைம் டெபாசிட் ஆஃப் ஆல் கமர்ஷியல் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். ஓகேவா? ஸோ டைம் டெபாசிட்னா என்னம்மா, நம்ம டிமாண்ட் டெபாசிட்னா எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் டைம் டெபாசிட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பீரியட். ஓகேவா? ஸோ இட் ரெஃபர்ஸ் டு த deposit that are made to certain committed period of time. ஓகேவா? ஸோ அந்த கமிட்டட் பீரியட் இப்போ 1 இயருக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த 1 இயர் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஓகே, அதில் நிறைய என்ன இருக்குது, அந்த வித்ட்ரா ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம் பை ப்ரொவைடிங் எ ரிட்டன் நோட்டீஸ் டு த பேங்க். நம்ம ப்ரேயராக என்ன பண்ணணும், பேங்க்குக்கு ரிட்டன் நோட்டீஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ண முடியும். சரியா? அப்போ போத் கமர்ஷியல் பேங்க் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் பீப்புளோட டைம் டெபாசிட்டாக இருக்கிற அமௌண்ட். ஓகே, அடுத்தது M4ல பார்த்தீங்கன்னா இந்த M1 M2 M3 இந்த 3 ஐட்டமும் ப்ளஸ் டோட்டல் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸ். இது வெரி இம்பார்ட்டன்ட். போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம டோட்டல் டெபாசிட்டாக எவ்வளோ போட்டு வச்சுருக்கோமோ தட் ஆர் ஆல் இன்க்ளூடட் இன் த என்னது M4. ஓகேவா? அப்போ இந்த 4 மெஷர்ஸில் தான் என்னென்ன M1 M2 M3 M4 இந்த 4 மெஷர்ஸில் தான் RBI என்ன பண்ணுவாங்க, பப்ளிஷஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் 4 ஆல்டர்னேட்டிவ் மெஷர். இந்த 4 இதில் தான் மணி சப்ளை வந்து வெளியிடுவாங்க, பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆர் யூ கிளியர்டா? அப்போ கண்ட்ரியில் நல்லா யோசிச்சுப்பார், ஒரு கண்ட்ரியில் மணி என்னென்ன ஃபார்மேட்டில் சர்க்குலேட் ஆகும் அப்படின்னா RBI தான் அது பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த 4 மெத்தடில் தான் M1 M2 M3 அண்ட் M4 இந்த 4 மெத்தடில் தான் they can publish. ஓகே, அதில் நோட் பண்ணு M1 and M2 இந்த ரெண்டும் we can consider as the narrow money. நேரோனா என்னடா, ஒரு குறுகிய அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ரொம்ப கம்மியான ஃபங்க்ஷன்ஸ் அதில் இன்க்ளூட் ஆயிருக்கனால M1 and M2 we described as the narrow money. கான்ட்ராஸ்டாக M3 and M4 இது நல்ல ப்ராடாக. ஓகே, ஸோ டைம் டெபாசிட்டு, போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்டு, டோட்டல் டெபாசிட் இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கனால those two M3 and M4 we described as the broad money. இது ரெண்டே என்னன்னு சொல்லுவோம், broad money அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ the gradation are in decreasing order of liquidity. ஓகே, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா இதோட டோட்டல் லிக்விடிட்டி அப்படின்னா என்ன சொல்லியிருக்க, கேஷ். ஓகேவா? ஸோ இந்த இது எல்லாமே என்ன ஆகும், அந்த லிக்விடிட்டி நேச்சரை பொறுத்து டிக்ரீஸ் ஆகும். சரியாடா? ஸோ இந்த 4 ஃபார்மேட்டையும் இந்த லைனில் என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த M1 M2 M3 M4 இந்த 4ஐயும் நம்ம கன்சிடர் பண்ணுறப்ப த கிரேடியேஷன் ஆர் இன் டிக்ரீஸிங் த ஆர்டர் ஆஃப் லிக்விடிட்டி. அப்போ நம்ம பீப்புள் கிட்ட கேஷாக இருக்கிறது என்ன ஆகிட்டே வருது, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் கேஷ் லிக்விடிட்டிக்கு பதிலாக நம்ம என்னது சேவிங் டெபாசிட்டாவோ டைம் டெபாசிட்டாவோ போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்டாவோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் மணி சர்க்குலேஷன் வந்து இருக்குது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 4 மெஷர்ஸ்னால நம்மளோட லிக்விடிட்டி இது என்ன ஆயிட்டே இருக்கு, it should be decreased. ஓகே, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கடா, அந்த நியூ சிம்பிள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ருபீஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நம்ம இங்கிலீஷ் லெட்டரில் ஆர்எஸ் போட்டு ருபீஸ் அப்படின்னு எழுதுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ருபிக்கு ஒரு யூனிக் கோடு. ஓகே, இதுதான் அதோட சிம்பிள். ஸோ அந்த யூனிக் கோடை ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த நியூ சிம்பிள் டிசைன்டு பை டி உதயகுமார். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணார், இது ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் பார்த்தீங்கன்னா ஐஐடியில். ஓகேவா? இது யாருமா, ஐஐடியில். ஓகே, ஸோ ஐஐடியில் இவர் போஸ்ட் கிராஜுவேட் முடித்தார். இவரோட இது வந்து பார்த்திங்கன்னா யூனியன் கேபினெட். ஓகே, ஸோ யூனியன் கேபினெட் பார்த்திங்கன்னா 15th July 2010 என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரியா? ஸோ இந்த ருபீஸ் இந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா என்ன வேர்ட்லேருந்து வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அமால்கமேஷன் ஆஃப் தேவநாகரி. ஓகே, தேவநாகரியில் ரா ஆர்ஏ ரா அப்படிங்கிற எழுத்தும் அண்ட் ரோமன் லெட்டரில் ஆர். ஓகே, அந்த 2 லெட்டரில் வித்தவுட் ஸ்டெம். ஓகே, தேவநாகரியில் ரா ஆர்ஏ அப்படிங்கிற லெட்டரும். ஓகே, அடுத்தது
ரோமன் லெட்டரில் ஆர், இது ரெண்டில் இந்த ஸ்டெம்ப் இல்லாமல் மித்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி he can find out this symbol. ஓகேவா? ஸோ இது எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th July 2010. ஸோ இந்தியா இஸ் த 5th country to accept the unique currency symbol. ஓகேவா? ஸோ அதில் என்னென்ன கண்ட்ரி ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, நல்லா நோட் பண்ணிக்கோங்கடா, அமெரிக்கா, அடுத்தது பிரிட்டன், ஜப்பான், யூரோப். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஒரு 5th கண்ட்ரியாக இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த யூனிக் கரன்சி சிம்பிள் வச்சுருக்கிற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கண்ட்ரியாக இருக்குது. ஓகேவா? அடுத்தது பாரு, டிட்டர்மினேஷன் ஆஃப் மணி சப்ளை. ஓகே, ஸோ இந்த மணி சப்ளையை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் என்னென்ன வேலை வந்து நம்ம இதை டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னு பாரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிடிஆர், கரன்சி டெபாசிட் ரேஷியோ, ஆர்டிஆர் அப்படிங்கிறது ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ, சிஆர்ஆர் அப்படிங்கிறது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது ஸ்டாட்யூச்சரி லிக்விடிட்டி ரேஷியோ. சரியா? ஸோ இந்த 4 ஃபேக்டரி வச்சு தான் நம்ம கண்ட்ரியில் எவ்வளோ மணி சர்க்குலேஷன் இருக்குது, மணி சப்ளை இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு வந்து பாரு, கரன்சி டெபாசிட் ரேஷியோ. ஓகே, ஸோ இட் இஸ் எ ரேஷியோ ஆஃப் மணி ஹெல்டு பை த பப்ளிக் இன் கரன்சி to that they hold in bank deposit. ஓகே, ஸோ இந்த கரன்சி ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ அப்படிங்கிறது பப்ளிக்கு கிட்ட, ஓகே, ஸோ பீப்புள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டு, சேவிங்ஸ் அமௌண்ட்டாக இருக்கலாம், அந்த அமௌண்ட்டை அவங்க பேங்க்கில் எவ்வளோ டெபாசிட்டாக வச்சுருக்காங்க. ஓகே, மணி ஹெல்டு பை த பப்ளிக் இன் கரன்சி டு தட் தே ஹோல்ட் இன் பேங்க் டெபாசிட். அவங்க கையில் இருக்கிற மணியை அவங்க என்னவோ வச்சுருக்கணும், பேங்க்கில் டெபாசிட்டாக வச்சுருக்கிற அமௌண்ட். ஓகே, தட் இஸ் வி டிஸ்கிரைப்ட் ஆஸ் த கரன்சி டெபாசிட் ரேஷியோ. ஓகேவா? அடுத்தது ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ. இந்த ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ அப்படிங்கிறது ரிசர்வ் மணி கன்சிஸ்ட் ஆஃப் 2 திங்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், வேலிட் இன் கேஷ் இன் பேங்க், டெபாசிட் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் வித் ஆர்பிஐ. ஓகே, ஸோ இந்த ரிசர்வ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ 2 கைண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்லடா. ரிசர்வ் டெபாசிட் அப்படிங்கிறது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்கடா, அந்தந்த கமர்ஷியல் பேங்க்ஸ். ஓகே, ஸோ அந்தந்த கமர்ஷியல் பேங்க்கு அவங்கக்கிட்ட ஒரு அமௌண்ட்டை ரிசர்வாக வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ கேஷாக ஒரு அமௌண்ட் வச்சுருக்கணும், கோல்டாக ஒரு ரிசர்வ் வச்சுருக்கணும். அந்த ரிசர்வும் ப்ளஸ் ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்க்கும் ஆர்பிஐ கிட்ட, ஓகே, ஆர்பிஐ கிட்ட ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டும் சேம் லைக் தட் கோல்டு ரிசர்வாக வச்சுருக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் த ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ. ஓகே, ஒன்று வந்து என்னடா, த வேலிட் கேஷ் இன் பேங்க்ஸ். ஓகே, அந்தந்த பேங்க்கு அவங்க வச்சுருக்கிற ரிசர்வ் ப்ளஸ் டெபாசிட் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் வித் ஆர்பிஐ, ஆர்பிஐ கிட்ட அவங்க டெபாசிட்டாக வச்சுருக்கிற அமௌண்ட்டும். ஓகேவா? தட் இஸ் கால்ட் அஸ் அ ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ. ஓகே, அடுத்தது பாரு, சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அடுத்தது என்னடா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. It is the fraction of the deposit of the banks must keep with RBI. ஓகே, ஸோ இந்த அமௌண்ட் ரிசர்வ் டெபாசிட்டுங்கிறது அது வந்து எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் அந்த கமர்ஷியல் பேங்க் வந்து அவங்களோட விருப்பப்படி வச்சுருக்கலாம். பட் இந்த கேஷ் ரிசர்வ் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரொப்போர்ஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 100%ல் ஒரு 20% வந்து ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்க்கும் ஆர்பிஐ கிட்ட வந்து மஸ்ட்டு என்னவா வச்சுருக்கணும், ரிசர்வாக வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஓகே, ஸோ ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்க்கும் ஒரு மினிமம் அமௌண்ட். ஓகே, ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட், மினிமம் அமௌண்ட் வந்து என்னவா வச்சுருக்கணும், ரிசர்வாக வந்து ஆர்பிஐ கிட்ட வச்சுருக்கணும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்யூச்சரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஓகே, இட் இஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் டோட்டல் டிமாண்ட் அண்ட் டைம் டெபாசிட் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்பெசிஃபைடு லிக்விட் அசெட். ஓகேவா? ஸோ லிக்விடிட்டியாக ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்க்கும் லிக்விடிட்டியாக அசட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து வச்சுருக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் த ஸ்டாட்யூச்சரி லிக்விடிட்டி ரேஷியோ. சரியா? ஸோ ஈஸியாக நம்ம ட்ரான்ஸ்ஃபராக லிக்விடிட்டியாக மாற்றக்கூடிய அசட். ஓகே, ஸோ அது வந்து போத் டைம் டெபாசிட் அண்ட் ஆல்சோ த டிமாண்ட் டெபாசிட். ஓகே, ஸோ இந்த 2 ஃபார்மேட்டில் எவ்வளோ வச்சுருக்கணும் அப்படிங்கிறது என்னது, எஸ்எல்ஆர், ஸ்டாட்யூச்சரி லிக்விடிட்டி ரேஷியோ. அப்போ இந்த 4ஐயும் பொறுத்து தான் சிடிஆர், ஆர்டிஆர், சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், இதை பொறுத்து தான் நம்ம எதை டிட்டர்மைன் பண்ணுவோம், ஒரு கண்ட்ரியில் மணி சப்ளை எவ்வளோ அப்படிங்கிறத நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகே.